Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 3000க்கும் மேற்பட்டோர் அதிமுக தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நீலகிரி மாவட்டத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என புகழாரம் சூட்டினார். முன்னாள் அமைச்சர்கள் சேமா வேலுச்சாமி, புத்திச்சந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எடப்பாடி கேட்டோம், அம்மா கேட்டோம், அதிகமான திட்டங்களை பெற்று தந்தோம். உங்களுக்கு கூட பேச சொன்னேன். நீண்ட காலமாக நிலச்சரிவு ஏற்பட்டவங்களுக்கு கூட வீடு கொடுக்கல. நம்ம தான் வந்து உடனடியாக அந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். அதே போல கூட்டுக்குடி திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் 10 ஆண்டு விரிவாக்கம். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கெட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கி அதெல்லாம் கடையெல்லாம் பண்ணோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோத்தகிரியில் உள்ள சிவகாமி தேயிலை தோட்ட நிறுவனர் சிவக்குமார் ஏற்பாட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு வீரவாள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக அரவேணு பகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், மாநில வர்த்தக அணி தலைவரும் நீலகிரி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான சஜீவன் தலைமையில் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் MGR சிலைக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என மக்கள் நினைத்து விட்டதாகவும், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் நீங்கள்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நம்முடைய கூட்டணி, நம்ம கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, யார் நிறுத்தப்பட்டாலும் அவரை வெற்றி பெற செய்ய நீங்கள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சி இருக்கிற மக்கள் முடிவிட்டாங்க. எந்த திட்டம் செய்யாமல் சட்டம் சரியில்லை, எதுவுமே இல்லை, நீ டேக்ஸ் சரி பண்ணிட்டாங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே நிம்மதியா இல்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமத்தில் இருக்காங்க. ஆகவே புரிந்து கொண்டு மக்கள் திமுக வரக்கூடாது, அண்ணா திமுக வர வேண்டும் என்று இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்த பணிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆய்வு மேற்கொண்டார். வருகிற 21ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆய்வு செய்ததுடன் மகளிர் அணி சார்பில் கழக பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டுள்ள 510 முளைப்பாரிகளையும் கழக பொதுச் செயலாளர் பேச உள்ள இடங்களையும் பார்வையிட்டார். இதில் குமாரபாளையம் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொகுதி பொறுப்பாளர் தரணிதரன், கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிமேன அள்ளி நடுப்பழனி தண்டாயுதபாணி கோயிலில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மு தம்பிதுரை பங்கேற்றார். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய சமுதாய கூடத்திற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் MLA கோவி சம்பத்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர்.